வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாளும் ஒரு நற்சிந்தனையில் இன்றைக்கு மார்ச் 6ஆம் தேதிக்குரிய சிந்தனை, ஊன் உடலே வாகனம். வாகனம் என்று சொன்னால் கால்களுக்கு உபகருவிம்பார் மகரிஷி. ஏன்னா நம்ம காலால் நடந்து போகிறோம் அப்படின்னாக்க ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் ஒரு சைக்கிள்லையோ மிதி வண்டியிலையோ அல்லது கார்லேயோ ஆட்டோவிலையோ அப்படி போனோம் அப்படின்னோம்னா சீக்கிரம் போயிடலாம். இப்போ இந்த உடலை சுமந்துக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வாகனமாக இருக்கிறது ஏதோ ஒரு கருவி, அது வேக வாகனம் அப்படி சொல்கிறோம். இப்போது இந்த உடலே வாகனம்னு இன்றைக்கி ஏன் சொல்கிறார் மகரிஷி அப்படின்னா, ஜேர்னி ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அறிவின் பயணத்தில் இருக்கோம். ஏதோ சோறு திங்கிறதுக்கும் சொத்து சேர்த்துறதுக்கும் பிறந்திருக்கோம்னே நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. இறைநிலை நோக்கிய பயணம், அதுக்கு வாகனமாக இருக்கிறது இந்த உடல். ஆனால் அந்த இறைநிலை நோக்கிய பயணத்தில் நமக்கு ஆங்காங்கே தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன, உடல் நோய், மனக்குழப்பம், வாழ்க்கை சிக்கல், இதெல்லாம் வரத்தான் வரும். கொண்டு வந்த வினையோ ஏகப்பட்டது. இறைநிலையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நல்வினை தீவினைன்னு 2 வகையான வினைகளும் நமக்குள்ளாக இருக்குது. அதுதான் இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்றார் வள்ளுவ பிறந்தாய். அந்த இருவினைகள் அப்படிங்கும்போது அது பழைய வினை, புது வினை. அம்மா வயிற்றை விட்டு நம்ம வெளியே வரும்போது ஒரு முட்டையை கொண்டு வந்திருக்கோம். அதான் முதல் விதி. அதை அதை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் நம்ம உடல் இயக்கம், மன இயக்கம் நடந்து பழக்கத்தின் மூலமாக பிராரப்த கர்மமாக வருது. இந்த 2 விடைகளுடைய கூட்டு சேர்க்கை தான் அடுத்து நம்ம இப்போ இயற்றக்கூடிய உடல் இயக்கம், மன இயக்கத்துக்கு ஆதாரமாக இருக்குது. வினை போகமே ஒரு தேகம் கண்டாய்பாங்க. இந்த வினைகளை கழித்து கொள்ளாமல் அந்த இறைநிலையை நோக்கிய பயணத்தில் முடிவுக்கு நம்ம எங்கே போகணும்னு ஆரம்பித்தோமோ அங்கே போக முடியாது. இப்போ ஒரு ஆட்டோவில் போகிறோம், காரில் போகிறோம், 2 வீலரில் போகிறோம், மிதி வண்டியில் போகிறோங்கும்போது இடையில் ஏதாவது ஒரு விபத்துக்கள் ஏற்படலாம். அல்லது தடுமாறி கீழே விழுந்து வாகனமே செதஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம், ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விட்டு, அது மெக்கானிக் ஷெட்டில் அவர் அந்த வித்தையை தெரிஞ்சவர், அவர்கிட்ட விட்டு அந்த வாகனத்தை சரி விட்டு திருப்பி நம்ம பயணத்தை தொடர்ந்து போவோம். அது மாதிரி இங்கே இடையில இந்த பல பிறவிகள் எடுத்து வரும்போது ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு எவ்வளவோ விஷயங்கள், நல்வினை தீவினை எல்லாமே சேர்ந்து கிடக்கு. அந்த தீவினைகள் அவ்வப்போது எப்படி இந்த வாகனத்துக்கு பழுது ஏற்படுதோ அது மாதிரி இந்த உடல் என்ற வாகனத்துக்கும் அங்கங்கே தடைகள் ஏற்பட்டு நோய், விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்படும். அது ஏற்படக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவ்வளவும் நம்ம கொண்டு வந்த வினை, அந்த வினையினுடைய விளைவு தான் இது. அப்போ அது எதிர்கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறனை வளர்த்து கொள்ளணும். ஒரு முறைங்க பழனியிலேருந்து கும்பகோணம் அறிவித்திருக்கோயிலில் மகளிர் நல உயர்வு பயிற்சி நடத்துகிறாங்க. அப்போது அதுக்கு நான் போய் நடத்துகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நான் பழனியிலேருந்து காரில் போயிட்டுருக்கேன். திருச்சி தாண்டினோன்னா அந்த ஆரம்பம், அந்த திருச்சியினுடைய முடிவில் போகும்போது இந்த கார் ஏதோ பழுதாகி போயிடுச்சு. நல்ல வேளை மெயின் ரோட்டில் தான். உடனே இந்த டிரைவர் பையன்ட்ட என்ன சொல்கிறேன், டே தம்பி, அவன் பேர் தாஸ், அடே தாஸு, நீ வண்டியை எவனாவது இந்நேரத்துக்கு யார், நம்ம அதிகாலை நேரத்தில் ஒன்றா 8, 8:30 அங்கே ஒரு 9 மணிக்கெலாம் கும்பகோணம் போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம போகிறோம். ஏன்னா போயிட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு கிளாஸில் உட்கார்றது கரெக்டாக இருக்கும்னு தான் நாம் அங்கே பழனியிலேருந்து கிளம்புனது. அப்போ அங்கே போகும்போது அங்கே நின்று போச்சு காரு. எதுக்கு கார் வாங்கினேன் நான்? பஸ்ஸில் நம்ம சௌகரியத்துக்கு போக முடியாது, ஏறணும் இறங்கணும் வரணும், நம்ம நேரத்துக்கு அங்கே பஸ் நேரத்துக்கு நம்ம போக முடியாமல் போயிடும். அப்போ நம்ம மனவள கலைஞர்கள்ங்கிறவங்க டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுல, நேர மேலாண்மைங்கிறதுல கரெக்டாக இருக்கிறவங்க மகரிஷி மாதிரியேங்கிறது உலக புகழ் பெற்ற விஷயம். இதில் நம்ம தவறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காரில் பயணம் பண்ணுறோம். அவ்வளவு தொலையாக இருந்தாலும் பரவாயில்ல, பஸ்ஸில் போனோம்னா அங்கங்கே எங்கெங்கே என்னவாகுமா. ஆனால் கடைசியில் என்னாச்சு, அங்கே போய் நின்று போச்சு. சரித்தான், இதுதான் நம்ம வினைப்பதிவு.
அப்போது அங்கே இவன்கிட்ட சொல்கிறேன், அடே ஏதாவது பஸ் வந்ததுன்னா என்னை ஏற்றி விடு, ஒரு வயலையும் காணா, எங்கே இருக்குது மெக்கானிக் செட்டுன்னு தெரியல, இதை எப்போ நீ பழுது நீக்கி வண்டியை ஓட்டி நான் போய் அங்கே போய் கரெக்டாக 10 மணிக்கு மேடை ஏற முடியுமா? முடியாதுப்பா, அதெல்லாம் நமக்காக மற்றவங்க காத்திருக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு சாமி, ஏதாவது ஒரு பஸ் வந்ததுன்னா நிறுத்தி என்னைய ஏற்றி விட்டுறடா கும்பகோணத்துக்கு அப்படின்றேன். அந்த பையன் அப்படிங்களாம்மா, சரி பார்க்கலாமுங்கம்மா அப்படின்றான். ஆனால் நான் சும்மா நிற்கலை, யாராவது ஒருத்தர் நமக்கு உதவிக்கு வந்தால் பரவாயில்ல, குருவே துணை. நான் இப்போ எனக்காக போகலை, எத்தனையோ பேருடைய மேன்மைக்காக இறைநிலை என்னை ஒரு கருவியாக்கி அங்கே அனுப்புது. ஆனால் இடையில என்னோடய வினைப்பதிவு அங்கே போய் சேவை செய்ய விடாமல் தவிர்க்குது, தடுக்குது. அது குருவர்களோ திருவர்களோ துணைன்னு இருக்கட்டும், யாராவது வந்து உதவி செஞ்சாங்கன்னா நம்ம டக்குன்னு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தையே போட்டு நின்றுருந்தேன். நான் பஸ் வர்ற வரைக்கும் சும்மா இருக்க முடியாதே. இதுதான் மகரிஷி கொடுக்கக்கூடிய நமக்கு எதை எப்போ எப்படி செய்யணுங்கிறது. ஆனால் சாதாரண மனநிலையில் நான் இருந்தேன்னா மனவளக்கலையை சேராமல் சண்டாளைங்க இப்படி ஆகி போச்சே, போக முடியலையே, அவனால ஏண்டா நீ அங்கே வண்டி எடுக்கும்போதே பார்க்க வேண்டாமான்னு அவனை பிடிச்சி திட்ட, வண்டி செஞ்சவனை திட்ட, இப்படி என்னென்னவெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிகிட்டு இருப்பான். எதை செய்யணுமோ அதை செய்ய தெரியாது. அதுதான் பிஃபோர் மனவளக்கலை. இப்போ நம்ம அப்படி சொல்லிகிட்டே இருந்த உடனே கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸும் வரவே இல்லை. அவ்வளோ நேரம் அப்போ உடனே அம்மா வண்டி ரெடி ஆகிடுச்சிங்கன்றான். எப்படா ரெடி ஆச்சு? தெரியலைங்கம்மா. அது மாதிரி இடையில என்ன வேணும்னாலும் நடக்கும். அப்புறம் நம்ம காரில் ஏறி போனோம், சர்வீஸ் பண்ணணும், வந்து சேர்ந்தோம், ரைட்டு. அது மாதிரி இந்த வாழ்க்கை பயணம்ங்கிறது, அறிவின் பயணம்ங்கிறது இறைநிலையை நோக்கிய பயணம். அதுக்கு ஒரு வாகனமாக இருக்கிறது இந்த உடல் தான். ஆனால் அந்த உடலில் அவ்வப்போது பழுதுகள் வரும். அதை வராமல் வருமுன் காத்தல் நலம்ங்கிறதுக்கு தான் மகிழ்ச்சி என்ன சொல்கிறார், நீங்கள் சேவை செய்கிறீங்க அப்படின்னா கூட முதல்ல உடல் நலம் முதல் நலங்கிறார். அப்போ தான் நீ நல்லா இருந்தால் தான் உன் குடும்பத்துக்கு ஆற்ற வேண்டிய சேவைகளை சரியாக செய்ய முடியும். இன்னும் சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளையும் சரியாக செய்ய முடியும். ஏன் இந்த சமுதாயம் கொடுத்த சொத்து தான் இந்த உடல். ஏன்னா அம்மா வயிற்றில் நம்ம உருவானதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். உடல் அறிவு எல்லாம்னா அது காரணம் இந்த சமுதாயத்தினுடைய உழைப்பு தான். அது இந்த பிறவியில் மட்டும் இல்லை, பல பிறவிகள் நம்ம எடுத்து வந்திருக்குமே. ஒவ்வொரு பிறவியிலையும் அம்மா வயிற்றில் நம்ம உருவானதுலேருந்து நம்ம பிறந்து மரணம் சம்பவிக்கும் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை தான் ஒரு பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, திருப்பி உன்னுடைய உழைப்பால் தந்துடுன்னு நம்ம குருமகான் சொல்லுவார். அதுபோல் ஒவ்வொரு பொருளும் துய்ப்பு பொருள்கள்ங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். அடிப்படை தேவைகளை பயன்படுத்துகிறோம்னா நாமளே உற்பத்தி பண்ணி நாமளே பயன்படுத்த முடியாது. எத்தனையோ பேருடைய உழைப்பின் மூலமாகத்தான் காலையிலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ அந்த சமுதாயத்துக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும். அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் வந்த நோய் நீங்கவும் இனிமேல் வியாதி வராமல் காத்துக்கொள்ளவும் மகிழ்ச்சி உடற்பயிற்சி தொடர வடிவமைச்சு கொடுத்து அதை சாதன மார்க்கமாக்கியிருக்கார். 8 வயது முதற்கொண்டு எல்லோரும் செய்துக்கிட்டு இருந்தோம். அப்படின்னம்னாக்க ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடல் நலக்குறைவோ ஏதேனும் இந்த உடலுக்கு கேடு வந்ததுன்னா மற்றவர்களுடைய கடமைகளையும் சரியாக செய்ய முடியாமல் போகுது. அது மட்டும் இல்லை, சமுதாயத்தில் அவங்க ஏதாவது ஒரு பொறுப்படுத்திருக்காங்க அப்படின்னா அது தொடர்பான வேலைகளெல்லாம் குந்தகமாகி பிற மக்களுக்கு போகக்கூடிய சேவைகள் போக முடியாதனால எவ்வளவோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனுபவிப்பாங்க. அப்போ அத்தனையும் யாருக்கு வந்து சேரும்னா அவ்வளவும் பாவப்பதிவுகளாக எந்த உயிர் ஒரு செயல்பாட்டினால ஒருத்தரோட செயல்பாட்டினால துன்புற்றாலோ அந்த துன்பம் அத்தனையும் அந்த செயலுக்கு காரணமான மூலமானவங்ககிட்ட போய் சேர்ந்து தான் தெரியும். நம்ம கொண்டு வந்ததோ ஏகப்பட்ட பாவப்பதிவுகள் சஞ்சித பிராரப்தத்தில் இருக்குது. இனி பழி புரியாத தகமையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். இந்த அறிவின் பயணம் இறைநிலையை நோக்கிய பயணம் ஃபுல்ஃபில் ஆகணும், முழுமை பெறணும். அப்படின்னா நம்ம உடல் நலம், அதே போல் நம்ம உண்ணா உடல் விட்டு உயிர் கலண்டு போன பிறகு இன்னொரு உடலில் போய் சேர்ந்து தான் உடல் உயிரோடு சேர்ந்து தான் நம்ம வினைப்பதிவுகளை கழிக்க வேண்டியா இருக்கும். அல்லது யோக சாதனைகள் மூலமாக கழிக்கலாங்கிறார் மகரிஷி. இந்த 2 வகையில் தான் இந்த வினைகள் கர்ம வினைகள் கழியும். அப்போ தான் நம்முடைய அந்த இறைநிலையை நோக்கிய பயணம் முடிவு பெறும். அதைத்தான் முழுமை பெறு முக்தி மோட்சங்கிற வார்த்தைகளை முற்காலத்தில் சொன்னாங்க. அப்போ அந்த யோக சாதனைகள் மூலம் எப்படி நம்ம அந்த களங்கங்களை போக்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாக மாறும். கரைந்துவோம் தன்முனைப்பு காணும் தெய்வம்னு துரியாதீத கவிதையில் சொல்வார் மகரிஷி. அதுபோல் நம்ம அந்த இறை இணைப்புக்கு போயிட்டோம்னா இன்ப துன்பம் கடந்துடுறோம். அப்போ அறிவுன்ற நிலைக்கு போகும்போது இரட்டைகள் மறைஞ்சிரும்.
அப்போ எவ்வளவு துன்பம், இது இன்பம் துன்பங்கிறதே நமக்கு அந்த உணர்வே இல்லை. இது ஒரு நிகழ்வு, இதுவும் கடந்து போகும். அந்த நிலைக்கு போகணும்னா தவம் செய்யணும். அப்போ தவம் செய்யறதுக்கு தவ ஆற்றலை தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமை உடலுக்கு வேணுமே. அதனால தான் ஊன் உடலே வாகனம்ங்கிறார். ஊன்னா தசையால் ஆக்கப்பட்டதான், எலும்புகளால் ஆக்கப்பட்டதான், கெட்டி பொருள் தான் எலும்பு தசை இதெல்லாம். இதனால் ஆக்கப்பட்டதான் இந்த உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை ஒவ்வொரு மனிதரும் உணரும்போது இந்த அறிவின் பயணம் ஒரு முழுமை பெறதுக்கு இந்த உடலும் ஒரு வாகனமாக நமக்கு இருக்குது. அந்த உடலை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் நமக்கு உணர்த்துறார் மகரிஷி. மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.